எல்லா பக்கமும் ஒவ்வொரு நியாயம் இருக்குங்க. எல்லாம் ஒரு நாள் சரியா கூட நம்புறேன். பார்க்கலாம். சொல்லுக்கா. சீதா, நீ எப்படி இருக்க? இருக்கேக்கா. எங்க இருக்க? இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். அவர் இல்லையா? வேலைக்கு போயிருக்காக்கா. உன்கிட்ட ஏதாவது பேசினாரா? எப்படி நடந்துக்கிறாரு? இந்த மாதிரி எல்லாம் எதுவும் பேசுறது இல்ல. வராரு போறாரு. நைட்டு மட்டும் என்கிட்ட சாப்பிட்டியான்னு அதிசயமா கேட்டாரு. அவ்வளவுதான். சரி, கவலைப்படாத சீதா. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். ஆனா இன்னொரு தடவை அவரோட அடிக்க கை வாங்கினா உடனே எனக்கு கால் பண்ணணும். சரியா? சரிக்கா. நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்ன விஷயம் வர சொன்னீங்க? ஆமாடா, நம்ம ஒரு வேலையா போயிட்டு இருக்கோம். அதான் அவங்க 2 பேரும் இங்கே வர சொன்னோம். அப்பா எடுத்துக்கிறதா இல்லை, நாங்களே வீட்டுக்கு வந்துருவோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. என்ன விஷயம் வர சொன்னீங்க, அதை சொல்லுங்க. மீனா, வித்யா, நீங்க எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன மீனா இதை ஹெல்ப் பண்ணலாம் கேட்டுட்டு என்ன செய்யணும்னு சொல்லுங்க. கொஞ்சம் கோர்ட் வரைக்கும் வர வேண்டியது இருக்கும். கோர்ட்டுக்கா? எதுக்குண்ணே கோர்ட்டுக்கு? என் அண்ணன் டைவர்ஸ் கேஸ் நடக்குதுலடா, அது விஷயமா தான்டா, வேற ஒன்றும் இல்லை. வித்யா, ரோஹிணியை பத்தி சில விஷயங்கள் எல்லாம் கேட்பாங்க. நீங்க அவங்கள பத்தின உண்மையை சொன்னா மட்டும் போதும். அந்த பார்லர் எல்லா உண்மையும் மனோஜுக்கு முன்னாடியே தெரியும்னு கதை வந்துட்டு இருக்குது. இந்த உண்மை தெரிஞ்ச ஒரே முக்கியமான ஆளு நீ தான். நீ சொன்னாலே அதோட பொய் எல்லாமே உடஞ்சிருப்பேன். மனோஜோட டைவர்ஸ் கேஸ் கோர்ட்ல விசாரணைகள். அதுல பார்லர் நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, தெரிஞ்சவங்க சில விஷயங்கள் கேட்கணும்னு வக்கீல் சொன்னாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ரோஹிணிக்கு நல்லா தெரிஞ்ச பொண்ணு நீங்க தான். அண்ணே, நீங்க எப்போன்னு சொல்லுங்க, நாங்க வரோம். கோர்ட்டுக்கு வரத பத்தி ஒரு பிரச்சனையும் இல்ல. வித்யா, நீங்க சொல்லுவீங்களா இல்ல உங்க ஃப்ரெண்டுங்கிறதுக்காக சொல்லாம இருப்பீங்களா? உன் ஃப்ரெண்டுக்கு எதாவது நீ கோர்ட்ல பேச வேண்டியிருக்கும். அப்படி உன்னால உண்மையை பேச முடியுமா? ஒண்ணுமே இல்ல வித்யா. நீங்க எதுவும் பொய்யோ இல்ல எதுவும் மிகப்படுத்தியோ சொல்ல வேண்டாம். நீங்க ரோஹிணியை பத்தின உண்மையை சொன்னாலே போதும். நிச்சயமா கோர்ட்டுக்கு வந்து சொல்றேன். அவ நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நானும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன். ஆனா அவ மட்டும் நல்லா இருக்கணும்னு அவன் நினைக்கிறான். இதுக்கு மேலேயே நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ண அது பெரிய பாவம். நீங்க உண்மையை தானே சொல்றீங்க. கண்டிப்பா நான் வந்து சொல்றேன். ரொம்ப நன்றி வித்யா. அண்ணே, நானும் நீங்க என்ன சொன்னாலும் சொல்றேன். டேய் முருகா, உனக்கே இப்பதான் எல்லா உண்மையும் தெரியும். அதனால நீ எதுவும் சொல்ல வேணாம். உன் பொண்டாட்டி அதுக்கு தெரிஞ்ச உண்மையை மட்டும் சொன்னா போதும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் வந்து சொல்றேன். ஆதாரம் பத்தி தெரிஞ்சவங்க வேற யாராவது இருக்காங்கன்னு பாக்கணும். வித்யா, அந்த கறிக்கடை மணி உங்களுக்கு நல்லா தெரியும்.